பனையூர் அலுவலகத்தில் தாவேகாவில் இணைந்தவர்கள் அரசியலில் தங்களுக்கு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இணைந்த பின்னர் முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து பேட்டியளித்துள்ளனர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் விலகி வந்ததற்கு என்ன காரணம்? கசப்பான நினைவுகள், சில காயங்கள், சில கண்ணீர்கள், ரைட் பார்ட்டி ராங் லீடர் என்கிற அடிப்படையிலே நாங்கள் விலகி வந்துவிட்டோம். தகுதியுள்ள தலைவராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களின் பக்கம் இன்று எல்லோரும் நகரத் தொடங்கிவிட்டார்கள். நான் கனவிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகுவேன் என்று நினைத்து பார்த்தது கூட இல்லை. எங்கள் தந்தையார் கிளைக்கழக செயலாளராக அந்த இயக்கத்தில் இருந்த காலம் தொட்டு இன்று வரை, நேற்றைய வரை நாங்கள் அந்த இயக்கத்தோடு இரத்தமும் சதையுமாக பணியாற்றி இருக்கிறோம். அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து வந்தபோது மனவேதனை இருந்திருக்கிறது. ஆனால் அந்த மனவேதனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இல்லையே என்கிற வருத்தத்தில் தான் ஒரு நல்ல தலைவரை தேடி வந்திருக்கிறோம். நல்ல தலைவர், கனிவுடன் பேசினார், இனிமையாக பேசினார், மிக அற்புதமாக எளிமையாக பேசினார். இப்படிப்பட்ட தலைவரோடு அவரே அவர் தன்னை பொன்னாடையை போர்த்தி மகிழ்ந்தார். பொன்னாடியை போர்த்தி ஆரம் தழுவி இன்னும் மீண்டும் ஒருவரை புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார். வேறு என்ன கருத்துக்கள் என்று கேட்டார். நடுவண் அரசு பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் மேகதாது அணை நடுவர் மன்றத்தில் தீர்ப்பின் மூலமாக நடுவர் மன்றம் அமைப்பால் காலதாமதம் நீட்டிக்க கூடாது, அப்படி ஒரு காலதாமதம் ஏற்பட்டு விடுமோ என்று சொல்கிறது விரிவாக அதற்குரிய ஒரு தகவல்களை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டிருந்திருக்கிறார். இப்படி எந்த கருத்துக்களையும் எதிர்கருத்துக்களாக இருந்தால் கூட அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை ஏற்றுக்கொள்கிற மனம் படைத்தவராக முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாங்கள் தாவேகாவில் எங்களை மதம் என்கின்ற மமதை பிடித்த ஒரு சக்தி, அதை முழுவதுமாக ஒழித்த ஒரு முதலமைச்சர், ஒரு புரட்சியாளரே என்று சொல்லலாம். ஜாதி இல்லை, யார் கேண்டிடேட் தெரியாது, யார் மினிஸ்டர் புரியாது, யாருன்னு தெரியாது, எந்த ஜாதிக்கு யார் ஓட்டு போட்டாங்க என்கிற காலங்களை எல்லாம் தூக்கி எறிந்து மதத்தையும் ஜாதியையும் நம்பி பிழைத்தவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற, நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் புரட்சி தளபதி அவர்கள் முன்னிலையிலே எங்களை நாங்கள் ஐக்கியப்படுத்திக் கொண்டோம். கழகத்திலே தாவேகாவிலே இணைந்துள்ளோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகாவிலே இணைந்தவர்கள் எல்லாம் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்கும் நன்றி கூறி எங்களுக்கு சால்வை அணிவித்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா ஒவ்வொருத்தர் கூடவும் டைம் எடுத்து அழகா பேசி எங்களை வரவேற்று அரவணைத்தது வேற எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சிறப்பான வரவேற்பு எங்களை எல்லாம் அரவணைத்திருக்கிறார். அற்புதமான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நாங்கள்லாம் உடனிருந்து நாங்கள் எங்களால் என்னென்ன உதவிகரமா அவங்களுக்கு நம்ம கரம் கொடுத்து அதை நம்ம கொண்டாடுவோமோ அதை கொண்டு போவோம். இந்த தாவேகால இணைஞ்சதுடைய முக்கிய நோக்கம், நடந்து முடிந்த சட்டசபை எலெக்ஷன்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல் ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சாரு. அடிப்படையில MA சமூக படி படிச்ச எனக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, சாதி பார்த்து எந்த இடத்துலையும் வேட்பாளரை நிக்க வைக்கல, மதம் பார்த்து எந்த வேட்பாளர் நிக்க வைக்கல, பணம் கொடுத்து எந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைக்கல. இப்படி பல புரட்சிகளை பண்ணதுனால அவர் பால் ஈர்ப்பு ஏற்பட்டு இன்னைக்கு தாவேகால இணைஞ்சிருக்கேன். அதாவது அரசியலை வித்தியாசமான கோணத்தில் பார்க்கக்கூடிய தலைவர் கிடைச்சிருக்காரு. லஞ்ச லாவணி இல்லாம ஒரு அரசை உருவாக்கணுங்கிற ஒரு சவாலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஏற்றிருக்கார். இந்தியாவுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸான ஒரு தலைவரா இருக்காரு. அந்த காரணம் மக்களை சந்தித்து மக்களோடு இருந்தவன், மக்களுக்கு பணியாற்றியவன் மீண்டும் மக்களுக்கு பணியாற்றத்தான் விரும்புவான். அப்படி இல்லாமல் அறைக்குள்ளே அமர்ந்து கொண்டு படித்துக் கொண்டு எழுதி கொண்டு இருந்தால் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. நான் மக்கள் பணியாற்ற விரும்புகிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்படாத காரணத்தினால் இனிமேல் இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி, இனிமேலோடு பயணித்தால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி, எனவேதான் ஒரு தூய சக்தியாக
தமிழின உணர்வோடு தமிழினத்தை காக்கக்கூடிய பொறுப்புணர்வோடு தமிழுடைய உரிமையை மீட்பதற்காக அதே நேரத்தில் முரண்பாடு இல்லாமல் மத்திய அரசோடு மோதி பெறுவதை விட பேசி பெறுவதுதான் சிறந்த ராஜேந்திரம் என்று அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயலை மனதார விரும்பி அவருடைய அணுகுமுறையை விரும்பி இன்றைக்கு அவரை நான் பொறுப்பேற்று அவருடைய தலைமையை ஏற்று இணைந்திருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவங்க 2 பேரையும் இன்னைக்கு வழி நடத்தி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரே கட்சி இந்த தாவேகா தான். இன்னைக்கு முதலமைச்சர் வந்து உலகத்திலே நீ சொல்றேன், உலகத்திலே புகழ்பெற்ற முதலமைச்சர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். எங்க போய் நின்றாலும் இந்த புகழுக்கு ஈடிணை இல்லை. இது தமிழகத்தை மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதும் அவர் புகழ் இருக்கு, இந்தியா முழுவதும் அவர் புகழ் இருக்கு. விரைவில் இன்னைக்கு எம்பி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் தாவேகா சார்பில் போட்டியிட போறோம். நிச்சயமா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் வந்து எங்களை எல்லாம் பாதுகாத்து அரவணைச்சு நல்லபடியா கொண்டு போவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன்.